கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஜெனிசிஸ் 18:14. Is anything too hard for the Lord? அன்பான சகோதர சகோதரிகளே, யோசுவா எமோரியருடன் போரிட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது யோசுவாவின் கட்டளைப்படி கர்த்தர் சூரியனை ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நிற்கச் செய்தார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்தார். எசேக்கியா ராஜாவின் அழுகையின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவரை சுகமாக்குவதாக வாக்களித்தார். எசேக்கியா ராஜா ஒரு அடையாளத்தை கேட்டார். சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். இவைகள் அதிசயமான காரியங்கள் அன்றோ? இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் விரும்பும் காரியம் என்ன? ஜெபத்தில் ஆண்டவரிடம் கேட்கும் காரியம் என்ன? நாம் விசுவாசிப்போம், நிச்சயம் அதை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அதிசயமானவரே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றவரே, அன்பின் பிதாவே, எங்களை தாழ்த்தி இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபத்தில் கேட்பவைகளை விசுவாசத்துடன் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்களுக்கு 100% விசுவாசத்தை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமன், ஆமன்.